எல்லாரையும் மியூட் பண்ணலாம் மேடம். நம்ம வந்து அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து சில விஷயங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். நான் பேசுறது கிளியரா இருக்கு அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆக்டிவா இருங்க. ஹார்ட்லி 1 மினிட், ரைட்? கிளியர், ஓகே, ஃபண்டாஸ்டிக், ரைட். நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பிரபஞ்ச ரகசியங்கள், ஈர்ப்பு விதி, இதன் இதன் பாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் சேலஞ்சஸ் இருந்திருக்கும், இருக்கும், இருக்க போகுது. இது நிலையானது. சரியா? இப்ப யாராட்ட டைரி நோட் இருக்கு? என்கிட்ட டைரி இருக்கு, நோட் இருக்கு, நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறேன். யார் யாரு என்ன போடலாம் நம்ம? ஐ ஹாவ் அப்படின்ட்டு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஐ ஹாவ் டைரி நோட் இருக்கவங்க ஐ ஹாவ் அப்படின்னு போடுங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் டைரி நோட்டோட இதை கேட்குறீங்க? ஓகே, 1, 2, 3. ஆஹா, சூப்பர், ரைட். இல்லாத ஜென்மங்க. டைரி நோட் இல்ல, வெறும் கதை கேட்க வந்தேன் அப்படின்னா தயவு செய்து ஜூம் மட்டும் வெளில போயிரு. சரியா? இங்க கதைகள்லாம் எதுவும் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரைட். இப்ப என்னுடைய டஃப்பான காலகட்டங்கள்ல என்ன பண்றதுனே தெரியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முறையோ இருமுறையோ அல்லது பல முறைகள்லயோ வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஏன்டா அப்படி ஆச்சு? இதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆக போறோம்? என்ன பண்ண போறோம்? எதிர்காலம் எப்படி இருக்கு? ஏன்டா விடியுது? எப்படி சமாளிக்க போறோம்? இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்பயுமே என்னோட ட்ரைனிங்ல சொல்லுவேன், வீழ்த்த முடியாத எதிரின்னு யாரும் கிடையாது, தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. வீழ்த்த முடியாத எதிரி கிடையாது, தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம். இதுதான் லாஜிக். அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட மாட்டோம். இப்ப பணம் சம்பாதிக்க தெரியல, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியல, என்னுடைய டீம் இருந்து ப்ரொடக்டிவிட்டி எடுக்க தெரியல, எனக்கு என் பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ கொண்டு வர தெரியல, ப்ராஃபிட் கொண்டு வர தெரியல, பிராண்டிங் பண்ண தெரியல அப்படின்னும் போது நமக்கு சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கொடுக்கும். அது மேபி காசா கூட இருக்கும். ரைட். இப்ப நான் அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது லைஃப் வந்து என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய கஷ்டமான காலகட்டத்துல இப்ப எல்லாருக்கும் இருக்க மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது, ஏன் விடு, இது எப்படி சமாளிக்க போறோம், எப்படி கடந்து வர போறோம், எப்பதான்டா நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு வாழ்க்கையில என்னுடைய என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்மளால அதுல இருந்து வெளில வர முடியும். நம்மளுடைய சப்கான்சியஸ், கான்சியஸ் என்பது என்ன? நம்ம கான்சியஸா இருக்கிறது இல்ல. வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம், சூப்பர் கான்சியஸ், சக்சஸ் கான்சியஸ், இது மாதிரி நிறைய கான்சியஸ் இருக்கு. நம்ம கான்சியஸா இருந்திருந்தாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்திருக்காது. நம்ம கான்சியஸா இல்ல, எண்ணங்கள் இல்ல, வார்த்தையில இல்ல, செயல்ல இல்ல, விளைவுகளும் இல்ல. அப்ப சப்கான்சியஸ் மைண்டை வச்சு எப்படி நம்ம லைஃப்பை மாத்திக்க போறோம்? அந்த இடத்துலதான் சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்க தலைவன் என்ட்ரி கொடுக்குறான். யார் அப்படின்னா ஜோசப் மூஃபி. ஜோசப் மூஃபியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஜோசப் மூஃபி என்னுடைய ஆதர்ஷ்ன கதாநாயகர்ல என்னோட ஹீரோக்குள்ள ஒருத்தர். எனக்கு புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஜோசப் மூஃபி வந்து ஒரு டைப் ஆஃப் பர்சன். அது அவர் 1898, 1981 அவர் இறந்துட்டார். அந்த 1898 இருந்து 1981 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 83 இயர்ஸ் இருந்திருக்காரு. அவர் வந்து பிறந்தது அயர்லாந்துல, செட்டில் ஆனது அமெரிக்காவில். சரியா? அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நிறைய பேர் அவர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவரு 30 வருஷம் சர்ச்சில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு.
அவர் வந்து மொத்தம் 30 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சரி, 30 புத்தகங்கள் ஜோசப் மோர்ஃபி எழுதியிருக்காரு. அதுல வந்து வேற லெவல் புக் அப்படின்னு சொன்னா அந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். 1963 வந்த புத்தகம். 1963 வந்த புத்தகம் இன்னைக்கும் கோலோச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதுதான் கண்டென்ட். நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுடைய கருத்துக்கள் பேசப்படும், மக்கள்கிட்ட போய் சென்றடையும். ஜெயிஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் இல்ல, அவர் இறந்தே எத்தனை வருஷம் ஆகுது. ஆனாலும் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஏன் இந்த புத்தகத்தை அவர் எழுதினாரு, சப்கான்சியஸ் மைண்ட் புத்தகத்தை அவர் ஏன் எழுதினார் அப்படின்னா, நமக்கான இலக்குகள் கனவுகள் இருக்கு. மெயினா அந்த கனவுகளையும் இலக்குகளையும் அடைவதற்கு நிறைய தடைகள் வருது. அந்த தடைகளை உடைக்கணும்னா எங்க இருக்குன்றது ரூட் காஸ் பாக்குறாரு. நம்ம நிறைய பேரோட சேலஞ்சு பாருங்க, ரூட் காசே பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த சேலஞ்ச் வந்தது, ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது, ஏன் இந்த சவால்கள் வந்தது, ஏன் இந்த கடன் வந்தது, ஏன் இந்த கமிட்மெண்ட் வந்தது, எல்லாத்துக்கும் ரூட் காஸ் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அது என்ன? அதை கண்டுபிடிக்கணும்ல. அதை அவர் கண்டுபிடிக்காது. என்ன அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை அல்ல, நம்மளால எதையுமே அச்சீவ் பண்ண முடியும், எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியும், நம்மளோட தடைகளை உடைத்தெறிய முடியும் அப்படின்னு நம்புறாரு. எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க அவர் சொல்ற விஷயம் தான் சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் உடைய பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆழ்மனத்தோட அந்த பவரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும், சவால்களை வென்றெடுக்க முடியும். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய மைண்ட்ல அவ்வளவு இன்ஃபினிட்டி ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்குது. இன்ஃபினிட்டினா முடிவிலி அப்படின்றாங்க. தமிழ் அழகு, முடிவிலி. என்ன வார்த்தை பாருங்க, முடிவே இல்லாதது. அன்பை போல, காதலை போல, பக்தியை போல முடிவே இல்லாதது. அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் மைண்டை யாரும் யூஸ் பண்ணல. அதுதான் இப்ப மைண்ட் இருக்கு, மைண்ட் வச்சு என்ன பண்ணோம்? யாரோ ஒரு மைண்ட் வச்சு ஒரு இமயமலை ஏறுறாரு, எவரெஸ்டுக்கு போறாரு, ஒரு மைண்டை வச்சு ஒரு இனோவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. மைண்டை வச்சு ஏதாவது ஒரு அத்லட் ஓடி ஜெயிச்சிருக்காரு, உசைன் போல்ட் மாதிரி. நாம என்னப்பா பண்ணோம்? மைண்டை வச்சு நம்ம என்னப்பா பண்ணோம்? நிறைய கஷ்டப்பட்டுக்கிறோம். நம்ம நிறைய இன்னும் இன்னும் நம்மளோட மைண்டே கஷ்டத்தெல்லாம் ஆகப்பட்டுதான் இருக்கு. ஒரு பிரச்சனையே 10 பிரச்சனை, 100 பிரச்சனை, 1000 பிரச்சனை. தோல்வியாளர்கள் அனைவருக்குமே பிரச்சனை தான் லைஃப். வெற்றியாளர்களுக்கு எல்லாமே ஒரு கேக் பாக் தான் லைஃப். லைஃப்னு வந்தாச்சு, வாழ போறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியல. அதை செம்மையா என்ஜாய் பண்ணி வாழ்ந்தா என்ன? இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த இந்த அதாவது ரெண்டு விஷயத்தின் மூலம் உங்களுடைய ஆஹ், ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல உங்களால முன்னேற்றத்தை காண முடியும், எதையுமே நீங்க அடைய முடியும் அப்படிங்கிற அதுக்கு ரெண்டு விஷயத்த அவர் சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல, ஒரு விஷயத்தை தான் நான் ஸ்லாகித்து பேசுறேன். இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு ஜோசப் மோபி சொல்றாரு. ஏன்னா ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி பணி செஞ்சிருக்காரு. அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்லி தர்ற மென்டல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களால உங்க லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸை கடந்து வர முடியும் அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலும் வேணும், மென்டல் டெக்னிக்ஸும் வேணும். வெறும் ஸ்பிரிச்சுவலே நம்பிட்டு இங்க போனா அது நடக்கும், இது போனா நடக்கும், அது பேர் சூப்பர்ஸ்டிஷியஸ். அதெல்லாம் நடக்காது. நீங்கள் மைண்டை மாத்துற வரைக்கும் எதுவுமே மாற போறது சரி. அந்த மைண்டுக்கான வைப்ரேஷன் எனர்ஜியை மேபி அந்த இடங்கள் கொடுக்கலாம். ஒரு சித்தர் இடத்துக்கு போறோம், கண்ணை உட்காரும் போது ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்றோம்னா உங்களுக்கு அங்க மேட்ச் ஆகுது ஃப்ரீக்வன்சி. சரியா? அது மூட நம்பிக்கையா போயிடக்கூடாது. கோயில்களுக்கு போறது, இதெல்லாம் செய்யறது, அதை பண்ணா இது, இதை பண்ணா அது, பரிகாரங்கள் அதெல்லாம் கிடையாது. சரியா? அதை விட்டுட்டு வரணும். இன்னைக்குமே வந்து ஜோசப் முஃபியோடைய டீச்சிங்ஸ் வந்து பல கோடி மக்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு. சரியா? இன்னைக்கும் அவர் இறந்து இத்தனை வருடம் ஆனது பின்னாடியுமே இந்த ஈர்ப்பு விதி ரகசியங்களை உலகத்துக்கு கொண்டு வந்ததுல மிக முக்கிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. ஈர்ப்பு விதி ரகசியங்கள் இன்னைக்கு வந்து கோலோச்சுக்கிற அந்த ரகசியம் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. சீக்ரெட் சீக்ரெட் தமிழ்னு போட்டு பாருங்க, ரேண்டோ பைரனுடைய வீடியோக்கள் வரும். அந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. ரேண்டோ பைரனுடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. சரியா? இன்னைக்கு வந்து முர்ஃபியோடைய புத்தகங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அட்டகாசமா தமிழ்ல நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இந்த புத்தகம் மட்டும் வாங்க, நிறைய புத்தகங்கள் வாங்க, நிறைய செலவு பண்ணாங்க. நிறைய புத்தகங்களை வாங்கி சில பேர் என்கிட்ட இருக்காலே அதிகபட்ச கடன்காரர் தான் அதிக புத்தகங்கள் இருக்கு. ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன்னா இவ்வளவு புக்கு வச்சிருக்கிய ஏன்னா என்ன கடன்காரனா இருக்கேன்னா, புத்தகங்களை வாங்குவது பெரிதல்ல, அதை அடுக்குவது, அதை படிப்பது பெரிதல்ல. வாங்குறது பெருசு இல்ல, அதை அடுக்கிறது பெருசு இல்ல, அதை படிப்பது பெருசு இல்ல. இப்போ படிப்பதே பெருசு இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்ல. ஆழ்மனதின் அற்புத சக்தி சூப்பரான புக், ரைட்டு. அது என்னப்பா நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண, அப்ளை பண்ண? இந்த இடத்துலதான் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு அர்சா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. உலகெங்கும் பிரபஞ்ச ரகசியங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. அதை நிறைய பேர் சொல்லித் தராங்க.
புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் ட்ரைனிங் கோச்சிங் மூலம் சொல்லித்தராங்க. பட் காமனான ஒரு விஷயம் நடக்கும்போது நாம ஏன் ஒரு ட்ரைனிங் கம்பெனியா ஒரு கோச்சிங் கம்பெனியா இதை ஆரம்பிக்க கூடாது? இப்ப சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி பேசுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ஃப்ரீயா வந்து இதுக்கு அட்டன் பண்றீங்க. இதுக்கு எந்த ஒரு சார்ஜும் விதிக்கப்படல. என் தமிழர்கள் வந்து உலகமெல்லாம் உலகம் எங்கும் நம்ம தான் நம்ம கொடி பறக்கணும், அவ்வளவுதான். நம்ம தாண்டா பெரிய ஆள். அப்ப தொழில்துறையில நீங்கள் எந்த நாடுகள்ல இருந்து இதை கேட்டாலும் நம்மளோட நீங்க வரணும். அதற்கு நான் என்ன பண்றேன்னா சப்கான்சியஸ் மைண்டை பத்தி சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். முதல்ல என்னோட ட்ரைனிங் கோச்சிங் அதுதான் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கண்டென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இப்ப இந்த ஜூம்ல சொல்ற மாதிரி உள்ள அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பேசிக்கான ட்ரைனிங். இது அட்வான்ஸ் ட்ரைனிங் உள்ள இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி 3 ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா 100% கேரண்டி உங்க லைஃப் மாறும். ரைட். இத சொல்லி மட்டும் கொடுத்தா போதுமா? காணொலிகளை பார்த்தா வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பா மாறாது. நீங்களும் அந்த அதிக புத்தகம் வைத்திருக்க கடன்காரர் போல இந்த கோர்ஸோ இந்த ட்ரைனிங்கோ டீச்சிங்கோ வந்துட்டு கடன்லயே இருப்பீங்க. அதை உடைக்கணும்னா என்ன பண்ணும்? அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ், அதை தான் நான் சொல்லித்தரேன். சப்கான்சியஸ் மைண்டை வச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடு இருக்கிற நிறைய மில்லியன், எனக்கு 600 பிளஸ் கிளைண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு இது நான் பர்சனல் ட்ரைனிங்கா கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த மைனஸை எடுத்துட்டு பிளஸ்ஸா எப்படி மாற்ற போறோம், அதான் சப்கான்சியஸ் ட்ரைனிங் மூலம் எப்படி கம்ப்ளீட்டா அவங்களுடைய சேலஞ்சஸ் வந்து வெளில கொண்டு வருவோம். இதை தான் நம்ம அரசா சொல்லி தருது. இதற்கு பர்சனல் மென்டாரிங் செஷன்ஸ் இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஜூம் உங்கள் வாழ்க்கையை மாத்துமானா இது ஒரு ஏபிசிடி மாதிரி. இது இல்லாம எதுவும் கிடையாது. அப்ப அந்த ட்ரைனிங்கை நீங்க எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் கை பிடிச்சு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எப்பயுமே நான் மீட்டிங் ட்ரைனிங்கை நம்புறது இல்ல, பர்சனலைஸ்ட் கோச்சிங் தான் நம்புறேன். அதனால மக்களை இன்னைக்கு வந்து மிக முக்கியமான 10 விஷயங்களை பார்க்க போறோம். மொத்தம் 25 அற்புதமான விஷயங்கள் இருக்கு. சரியா? அந்த 25லயும் மிக முக்கியமான 10 பார்க்க போறோம். ஹோப்ஸோ வாய்ப்பு இருந்தா நாளை காலையில பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜூம்ல பார்க்க போறோம். இது என்ன என்ன இந்த 10 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஜோசப் முஃபியோட ஒரு பேசிக்கை நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப ஜோசப் முஃபி 63கள்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்ன நீங்க நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறோம். அந்த நினைக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கடனோ கவலையோ வரும்போது அப்படியே நினைச்சு 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 ஒரு எண்டுக்கு போயிடும். அப்ப நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீர்களோ, முதல் விஷயம், எந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நினைக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை நினைச்சுட்டே இருக்கீங்களோ, எதை தொடர்ச்சியாக நினைச்சுட்டே இருக்கீங்களோ அது 100% உண்மையாகும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பின்னாடி எவ்வளவு மெனக்கடல் இருக்கும் பாரு. அந்த புத்தகம் புத்தகமே அல்ல. சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். அதை கன்சிஸ்டன்சியா நடக்கிறீங்களா, நினைக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். எப்போ ஒரு விஷயம் ரியாலிட்டியா மாறும்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்க போறாரு. 1000 முறை தோற்றோடி போறாரு. லேப் எரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். 1000 முறை தோற்றோடி போய் அந்த லேப்ல அந்த பல்பை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு உலகம் எங்கும் அதிக பேசிவ் இன்கம் சம்பாதிக்கிற குடும்பங்கள்ல ஒண்ணு எடிசன் குடும்பம். அப்ப யாரோ ஒருத்தர் 1000 முறைக்கு மேல தோற்று அதை சக்சஸ் பண்ணார். நாம எந்த விஷயத்தை எடுக்கணும்னு 1000 முறை யோசிச்சோமா? அட்லீஸ்ட் 10 முறையாவது யோசிச்சோமா? சரி, யோசிச்சோம். இப்ப இந்த விஷயத்துல பர்டிகுலர் பிசினஸ் வச்சுப்போம். 10 முறை யோசிக்கிறோம். இதை பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம்னு தோணிடுச்சு. அந்த விஷயத்தை 10 முறையாவது ட்ரை பண்ணிருக்கோமா? நம்ம சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுறோம். இல்ல, கிவ் அப் பண்ணிடுறோம் நம்ம டக்குன்னு. நமக்கு வந்து எல்லாமே உடனே நடக்கும். இன்ஸ்டன்ட் கேஷ், இன்ஸ்டன்ட் சக்சஸ், இன்ஸ்டன்ட் அஃபெக்ஷன், இன்ஸ்டன்ட் லவ், மாயை, எது உடனே வருதோ உடனே போயிடும். சரியா? ஒரு பிசினஸ் எடுக்கும் போது 10 முறை யோசிச்சோம். 100 முறை யோசிக்கணுமா இல்லையா? அந்த பிசினஸ் எப்படி ஜெயிக்கிறது? தெரிஞ்சோ தெரியாமலே எடுத்துக்கணும். அதை ரியாலிட்டியா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? இதான் சொல்றேன். எண்ணம், சொல், செயல், விளைவு. இந்த முதல் 3ம் சரியாக இருந்ததென்றால் 4வது 100% சக்சஸ். ரைட். இந்த இடத்துல ஆழ் மனசுடைய ரியாக்ஷன் என்ன, பார்ட் என்ன? இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மள வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபராகவோ ஒரு தோல்வியாளனாகவோ மாற்றும். ஏன்னா அந்த தாட் ஃபீட் பண்ணப்படுறது அங்கதான். ஃபீட்னா என்ன? உள்ள வந்து விதைக்கப்படுறது. உங்களுடைய எண்ணங்கள் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் விதைக்கப்படுது. அதோடைய அவுட்புட் தான் உங்களுடைய பேச்சும் செயலும் விளை. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? என்ன மாதிரி எண்ணங்களை நினைக்கணும். அதாவது தாட்ஸ் லூப். லூப் அப்படின்னு, லூப்னா திரும்ப 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 ஒரு விஷயம். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் அந்த தாட் லூப் உள்ள போகுது. லூப்ன்றது திரும்ப 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 வருது.
நீங்க ஒரு லவ்ல ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, பிரேக்கப் ஆயிட்டீங்க, ஒரு பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, நீங்க வந்து ஒரு கடன்லயோ கமிட்மெண்ட்லயோ இருக்கீங்க. அதோடைய எதிர்மறையான சிந்தனைகள் என்ன பண்ணுதாமா லூப்லயே ஓடிட்டு இருக்கு. இது அதுதான் சொல்றேன். எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதை நீங்கள் தொடர்ந்து நினைக்கிறீங்களோ என்ன ஆயிடும்? ரியாலிட்டியா மாறும். நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிற எல்லா விஷயமும் நெகட்டிவான விஷயம். கம்ப்ளீட்டா ஜெயிக்கணுமா? இன்னையில இருந்து உங்களோட சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? எதை நினைக்கிறோன்றதுல ஒரு கான்சியஸ் வச்சு. இது சரி. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். அந்த 10 ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ரைட்டா? மக்களே இது எல்லாமே ஒரு ஏபிசி ஆஃப் ட்ரைனிங் தான். இன்டெப்த் கண்டென்ட் வந்து உள்ள இருக்கு. சரியா? என்னோட அட்மின் நம்பர் இருக்கு. யார் இந்த ஜூமுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. லைஃப் மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணும். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு மூஃபி. என்னன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்டை வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பாக்குறாரு. ஆழ் மனசை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம். சக்சஸ் இதுல இருந்து தான் வருதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஆழ்மனத்துல தான் சக்சஸ் இருக்கு. என்ன மாதிரி விதைய போடுறோமோ அதை தான் முளைக்குது. அப்ப இதை எப்படி வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது, ஆழ்மனத்தை எப்படி தூண்டுறது, ட்ரிகர் பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்ச விஷயம் தான். தயவு செய்து மக்களை எழுதுங்க. எழுதாம இதை கேட்காதீங்க. யாருமே எழுதாம கேட்காதீங்க. நீங்கள் ஒரு நோட்டோ டைரியோ இல்லாமல் இதை கேட்கறீங்கன்னா ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது. இந்த ஜூம் அட்டன் பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. தயவு செய்து எஞ்சி போயிருக்கு. அது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை சரி. நான் டிராவல்ல இருக்கேன், என்னால எடுக்க முடியலன்னா பரவாயில்ல. ஆனா வீட்லயோ ஆபீஸ்ல இருந்துகிட்டு உங்களால டைரியோ நோட்டோ எடுக்க முடியாம கேட்டீங்க அப்படின்னா இதனால ஒரு பலனும் இருக்க போறது. அப்போ ஒரு கண்டுபிடிச்ச விஷயம் தான் மென்டல் இமேஜ் அப்படின்னு சொல்லி, மென்டல் இமேஜஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி இன்னும் ஃபார்மோஸ்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு காணொலி மாதிரி கூட எடுக்கலாம். ஒரு கார் வேணும்னு நினைக்கும் போது அந்த கார் வீடியோவை நீங்க உருவாக்குறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. அந்த காரோட இமேஜை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி எது ரெசல்யூஷன் ஹெச்டி போட்டு அதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அலுவலகத்திலேயோ அல்லது உங்களுடைய இல்லங்களிலோ ஒட்டி வச்சிருக்கோம். எந்திரிக்கும் போதெல்லாம் அதை பாக்குறீங்க. இந்த மென்டல் இமேஜ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிறேன். இந்த மென்டல் இமேஜ்னு ஒண்ணு வந்துருச்சு. இதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, என்ன காரை வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரோட வீடியோவை டவுன்லோட் பண்ணுங்க. அதை திரும்ப திரும்ப பாருங்க. முடிஞ்சா ஒரு டெஸ்ட் டிரைவ் போங்க. அதோடய வாழுங்க. உங்கள் கனவுகளோட வாழ ஆரம்பித்தால் 100% நடக்கும். சரியா? இந்த மென்டல் இமேஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. 1960கள்லயே அவர் இந்த காட்சிப்படுத்தல் டெக்னிக்கை கொண்டு வரும். பாருங்க, இது இப்ப இருக்கிற எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மாடர்ன் குருஸுக்கு எல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா நம்ம மூர்த்தி தான். சரியா? வேற லெவல். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும்னா ஏதாவது ஒரு இமேஜை பார்க்கணும், காணொலியை பார்க்கணும். அந்த அந்த இமேஜ் வந்து உங்களுக்குள்ள போகணும், தாட் ப்ராசஸ்க்குள்ள போகணும். அதுதான் நீங்க வாங்க போற காரா மாறப்போகுது. அப்ப காட்சிப்படுத்துதல் தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உங்களுடைய தொடர்ச்சியான எண்ணங்கள் அதை வந்து ரியாலிட்டியா உருவாக்குது. அதுக்கு ஏற்றாற் போல எண்ணங்களை உள்ள போடுங்க. சரியா? ரெண்டாவது விஷயம், மென்டல் இமேஜஸ் எந்த அளவுக்கு நீங்க வந்து உருவாக்குறீங்களோ அதை திரும்ப திரும்ப லூப்ல பாக்குறீங்களோ சத்தியமா அது நடக்க போகுது. அந்த கார் நிச்சயம், அந்த வீடு நிச்சயம், அந்த ஃபாரின் ட்ரிப் நிச்சயம், அந்த கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு நிச்சயம். மூணாவது விஷயத்துக்கு வர என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி நம்பணும் அப்படின்னு கேட்குறது. எப்படி நம்ப வைக்கிறது? நீங்கள் வந்து இப்ப காசே இல்லாம இருக்கு, காசே இல்ல ஒரு ரூபா கூட, ஆனாலும் நான் ஒரு மில்லியனர் அப்படின்னும் போது அது எப்படி? அது காசே இல்ல எப்படி நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பிக்கை தான் உன்னை கோடீஸ்வரனா மாத்த போகுது. எந்த அளவுக்கு the word called success secret equal to deep belief. எதை நம்பினாலும், அதாவது எதை பேசினாலும் தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா பேசுங்க. நான் தாண்டான்னு பேசுங்க. சரியா? தப்பே கிடையாது. அறகுறையே பேசாதீங்க. அறகுறையா ஒரு காரை முந்தலாமா வேணாமா, முந்தலாமா வேணாமா, முன்னாடி வர்ற அந்த கேப் கம்மியா இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடும். ஒண்ணு முந்துனா முந்தணும், இல்லைன்னா அவன் பின்னாடி போயிடும். எப்ப காலியா இருக்க ரோட்ல அப்ப போகணும். முன்னாடி கார் வருதுன்னும் போது முந்தலாமா வேணாமா, முந்தலாமா வேணாமான்னா நம்ம அடிபட்டுருவோம். அது மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு, எதை செய்தாலும் நம்பி செய்ய. பணக்காரன் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். சரியா? பணக்காரன் ஆகணும். அப்ப பணக்காரன் மாதிரி யோசிக்கணும்ல. கடன்காரனா இருந்துட்டு எப்படி பணக்காரனா மாற முடியும்? கடனை பற்றி யோசிக்கும் போதோ, கமிட்மெண்ட் பற்றி யோசிக்கும் போதோ, நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்கனாலோ எப்படி உங்களால தொழிலதிபரா மாற முடியும்? கடன் அடையும், கமிட்மெண்ட் உடையும். அப்ப எதை நம்பினாலும் 100% உன்னை நம்பிக்கையே போடு. நீ 99.99 அல்ல, 100%. நான் பேசுறதாண்டா, நான் நினைக்கிறதாண்டா, நான் செய்யறதாண்டா, முடிஞ்சா அந்த பிலீவ்னஸ் என்ன பண்ணுதுன்னா ஆழ்மனத்துக்குள்ள போகுது.
திரும்ப 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 போகுது. போலாமா வேணாமா? ஆக்சிடென்ட். அப்ப இது இது பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த பிசினஸ்ல ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமா? இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த பிரசன்டேஷன்ல கிளைண்ட் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா? என்னது? நீ பிரசன்டேஷன் கொடுக்க போற, கிளைண்ட் வர போறான். அந்த முடிவை யார் எடுக்கணும்? வரலாமா வேணாமா அவன் எடுக்கணும். நம்மளோட வேலை என்ன? பிரசன்டேஷன் பக்காவா கொடுக்குறது. பி பெர்ஃபெக்ட். உனக்கு உன்னோட வேலை மேல நம்பிக்கை இருந்துச்சா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். உனக்கு உன் வேலை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி ரிசல்ட் வரும்? இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், உன் வேலையை சரியா செய், கேட்கிற அவனை எதிர்கொள், அவ்வளவுதான். எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும். அவன் என்ன மாதிரி என்ன நடக்க போகுது? தெரிஞ்ச கேள்வியை கேட்டா அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சொல்லணும், தெரியாத கேள்வியை கேட்டா தெரியலன்னு சொல்லிட்டு போகணும். இப்ப என்ன, நான் வெட்ட போறேன்ல இல்ல தூக்குற தொங்க விட போறேன், ஒரு டாட்டும் கிடையாது. ஒரு இன்டர்வியூனா 1000 இன்டர்வியூ, ஒரு கிளைண்ட்னா 1000 கிளைண்ட். பம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நாம செய்யறதுனால சொல்ல பாருங்க. இந்த வேர்ட் கால் மாஸ்டர் பிளாஸ்ட். மாஸ்டர் பிளாஸ்டர்னா யாரு? டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர், த காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்ல. எல்லாரும் எவனையும் காடுன்னு சொல்றது இல்ல. த காட் ஆஃப் கிரிக்கெட், காட் ஆஃப் ஒமாஹா. யார சொல்றான்? காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யார சொல்றான்? வாரன் பஃபட்ட சொல்றான். அப்ப கிரிக்கெட்னாலே சச்சின் டெண்டுல்கர், இன்வெஸ்ட் பண்ணாலே வாரன் பஃபட். சிம்பிள் டெக்னிக் இருக்கு. நீங்க கிரிக்கெட் வந்து உங்க பையனை விளையாட வைக்கிறீங்கன்னா இவரோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். நீங்க ஒரு இன்வெஸ்டா மாற போறீங்க. உலகத்துல வந்து பாருங்க, 95 4+1 100 பேரை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 95% மக்கள் ஒண்ணு வேலை செய்யறாங்க, இன்னொன்னு சுய வேலையை கொடுத்துக்கிறாங்க. ஆனா 4% மக்கள் மட்டும் தான் பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ்க்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, சுய வேலைக்கு ஒரு சிஸ்டம் இல்ல. சுய வேலை வாய்ப்பு என்பது நீங்கள் இருந்தா மட்டும்தான் உங்களோட பிசினஸ் ரன் ஆகும். ஆனா பிசினஸ் என்பது அப்படி இல்லை, நீங்க இல்லைனாலும் ரன் ஆகும். அம்பானியோ அதானியோ உலகத்தில் இருக்க எல்லா கோடீஸ்வரர்களும் அவங்க இல்லைனாலும் பிசினஸ் ரன் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரே 1% தான், ஒரே 1% பீப்புள் தான் உலகத்தையே ரூல் பண்றாங்க, அவங்க இன்வெஸ்டர்ஸ். அப்ப நீங்கள் சேலரியில இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறி, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து பிசினஸா மாறி, பிசினஸ்ல இருந்து இன்வெஸ்டா மாறும் போதுதான் பணம் வருது. அப்ப நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணணும்? வாரன் பஃபெட்டா ஃபாலோ பண்ணும். அதனாலதான் காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றான். எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க. காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், காட் ஆஃப் கிரிக்கெட் ஒருத்தனுக்கு தான் அந்த பேரு. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாஸ்டர் பிளாஸ்ட் ஒரு பேர் இருக்குன்னா அவரு ஏன் இதை பண்ணாரு? ஏன் மத்த கிரிக்கெட்டர் சொல்றது இல்ல? எவ்வளவோ இன்வெஸ்டர் உலகம் முழுதும் இருந்தாலும் ஏன் வாரன் பஃபெட்ட காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க? அதை புரிஞ்சுக்கணும். ஓ, இவன் தானே மென்டார், முடிஞ்சு அவன் சொல்றதை நம்ம கேட்கணும். புரியுதா? இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை செய்ய போறோம், அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லா மாறும். இதுதான் லாஜிக். அப்ப பிரசன்டேஷன் கொடுத்தாலும் மாஸ்டர் பிரசன்டர், அவ்வளவுதான். அது என்ன மாஸ்டர் பிரசன்டர்? எந்த விஷயத்தை சொன்னாலும் செஞ்சாலும் உங்களை அடிச்சுக்க உலகத்துல எவனும் கிடையாது. பண்றத பக்காவை பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பக்காவை பண்ணுங்க. நான் தாண்டான்னு பண்ணுங்க. நான் தாண்டறது வெளியில அந்த அந்த வாய்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக தன்னம்பிக்கை கொடுக்கறத நான் சொல்றேன். நான் தாண்டா, அவ்வளவுதான். நான் பேசுறது கரெக்ட். எடுத்துக்கிறோம் எடுத்துப்பாங்க, விட்டு போறோம் விட்டு போங்க. நான் தலைகீழ நின்று ஒரு குட்டிக்காரன் அடிச்சாலும், என்னையே நம்ம வந்து எரிச்சுக்கிட்டாலும் முன்னாடி இருக்க நோட்ஸ் எடுத்தாதான் எடுப்பான். இல்ல கதை கேட்டு போறோம் இருக்கதான் செய்யும். ஒண்ணுமே பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. மாற்றம் வேணும்னு எவன் நினைச்சு வந்து உட்கார்றானா வாழ்க்கை. அப்ப நீங்க எதை எதிர்கொள்ள போறீங்க? இந்த இடத்துல சொல்றாங்க, நம்பிக்கையை போடும் போது 100% நம்பிக்கையை போடு அப்படின்னு. அது எங்க போடு? சப்கான்சியஸ்ல போடு. இதை தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் மில்லியனர் 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 மில்லியனர், நான் கோடீஸ்வரன் 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 நினைக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் யாரா பாடி யாரா மாறுது. அது உங்களை மில்லியனரா மாத்து. சொல்லிட்டே உட்காந்துக்கிறது இல்ல. அடுத்த விஷயம் என்னன்னா, சரி மனசுக்குள்ள நினைக்கிறோம் நான் ஒரு மில்லியனர் மில்லியனர் மில்லியனர், ரைட்டு. நீங்க எப்ப மில்லியனரா மாறுவீங்க? இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நாம புதுசா ஒரு இனோவேட்ல புதுசாலாம் கண்டுபிடிக்க வேணாம் மக்களே. பணக்காரன் ஆவதற்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை சரியா கேட்கிறோமான்னு இருக்கு. முதல்ல லேர்ன் டு லேர்ன். முதல்ல கேட்கிறோமா சரியா? நம்ம பணக்காரன் ஆவதற்கான விஷயத்தை தான் கேட்கிறோமா? மைண்ட் அதை தான் கன்சியூம் பண்ணுதா? ரெண்டாவது, கேட்ட விஷயங்களை இப்ப ஹெட்செட் போட்டு கேளுங்கன்னு சொல்றேன். கேட்கறதுல என்ன சேலஞ்ச் இருக்கு? இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி கேக்குறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறணும், ஹெட்செட்டை போட்டு கேட்கணும். வேற எதுலயும் கிடையாது. ஏன் காமனா வச்சு கேட்க கூடாது? அந்த ஒளி சிதறும். அது 10 ரூம் மாதிரி உட்காந்து கேட்கணும். அப்பதான் வந்து சிதறாது. ஹெட்செட்டை போட்டு கண்ணை முடிட்டு கேட்கணும் என்ன சொல்லணும். சரி, கேட்கும் போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறோம், எந்த ஒரு காணொலியும் கேட்கறோம், ரெண்டாவது தடவை அதை நோட்ஸ் எடுக்கும். கேட்கும் போது பயங்கர எனர்ஜியா இருக்கும். அது உண்மையான எனர்ஜியா எப்ப கொடுக்க ரிசல்ட்டை கொடுக்கும்னா அதை நீங்க எழுதும். அப்ப ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க. இப்ப நீங்க 3 பாயிண்ட் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன? எண்ணங்கள் தான் வந்து ரியாலிட்டியா மாறுது. அப்ப சப்கான்சியஸ்ல எதை நம்ம கண்டினியூஸா யோசிக்கிறோமோ ஜெயிக்கிறோம். முடிஞ்சு போச்சா? சரி, இது என்ன பண்ணோம்? முதல்ல இப்ப நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க. ரெண்டாவது,
மென்டல் இமேஜ் கான்செப்ட் மூலம் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்க முடியும், ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். காட்சிப்படுத்தல உள்ள கொண்டு வராரு. இப்ப காட்சிப்படுத்தல் எப்படி கொண்டு வராரு? நம்பாத, நம்புனா 100% நம்பு. இந்த பாதி பாதி இருக்காத, முக்காவாசி இருக்காத, பாதி கிணறு தாண்டினாலும் முக்கால் கிணறு தாண்டினாலும் கிணத்துக்குள்ள போற அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல 4வது என்ன சொல்றாரு? இது 3ம் நடக்கணும்னா இந்த இடத்துல சுய கட்டளைகளை கொண்டு வரும். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? சுய கட்டளைகளை பயன்படுத்தி என்ன வேணா நீங்க பண்ணலாம். நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். சுய கட்டளைகளை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை நீங்க ஒரு சாம்பியன் ஆக்க முடியும். அவங்கள வந்து என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொண்டு வர முடியும். என்ன மாதிரி சுய கட்டளைகள் சொல்லி கொடுக்குறீங்க, அதுதான் முக்கியம். சரி, நிறைய பேருக்கு வந்து சுய கட்டளைகள் வந்து பணக்காரன் ஆவதற்கான சுய கட்டளை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சுய கட்டளை சொல்லித்தரேன், ஒரு இன்ட்ரெஸ்டான சுய கட்டளை. தயவு செய்து இதெல்லாம் எழுதுங்க, கேட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. சரியா? என்ன மாதிரி சுய கட்டளை? டீப் பிரீத், 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே. 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே. ரிலாக்ஸா இருங்க, கண்களை மூடி டீப் பிரீத் 3 முறை மூச்சை இன்ஹேல். வேற ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வரணும். உங்களோட அலுவலக என்விரான்மெண்ட், குடும்ப என்விரான்மெண்ட், பிரச்சனைக்குரிய என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த ட்ரைனிங்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா மூச்சை கிளென்ஸ் பண்ணும். எப்படி? இந்த 3 முறை உள்ளே வெளியே அப்படின்னும் போது எப்பயுமே வாயை நன்றாக அகலமாக திறந்து, வாயை திறந்து மூச்சை உள்ள இழு. மூக்கால மூச்சு இழுக்கிறத விட வாயை அகல திறந்து மூச்சை இழு. இதுல 2 விஷயம் நடக்கும். அந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா, ஒண்ணு, காற்று வேகமாக உள்ள போகும். 2வது, அதிகமா உள்ள போகும். மூச்சிலே எடுத்தீங்கன்னா கொஞ்சமா காத்து போகும், கொஞ்சம் ஸ்பீட்ல போகும். இப்போ உங்களுக்கு தேவை, ஒரு ட்ரைனிங் கண்டென்ட்ல இருக்கீங்க, ட்ரைனிங்கை உள்வாங்கணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வாயை அகல திறந்து 3 முறை மூச்சை, காத்த உள்ள இழுங்க, மூக்கால வெளில விடுங்க, வாயால இழுங்க, மூக்கால விடுங்க, வாயால இழுங்க, மூக்கால விடுங்க. இது மாதிரி 3 முறை பண்ணுங்க. இப்ப நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு அஃபர்மேஷனுக்குள்ள போறோம். இதை நான் என்னோட பர்சனலா சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க, எழுதுங்க. சரியா? அதாவது இது வந்து லேமன் வேர்ட்ஸ் நான் சொல்றேன். எப்படி வேணா எழுதிக்கலாம். நான் சொல்றதுதான் கரெக்ட் இல்ல, நான் சரியா சொல்றேனான்னு தெரியாது, நான் தப்பா கூட சொல்லலாம். ரைட்டா? நீங்க கண்டென்ட கொடுத்துற உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து எழுதுங்க. நான் செய்யற எல்லாத்துலயும், நான் செய்யற எல்லா செயல்களிலும், நான் செய்யும் எல்லா செயல்களிலும் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் செய்யும் எல்லா செயல்களிலும் நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். நம்பிக்கையோட தானே இருக்கேன், அவ்வளவுதான். சும்மா வெற்று இதெல்லாம் இல்ல, நம்பிக்கையோட செய்யறேன். எது செய்ய நம்பிக்கையோட தான் செய்வேன். நம்பிக்கையா பேசுவேன், நம்பிக்கையா நினைப்பேன், நம்பிக்கையா நடந்துவேன், அவ்வளவுதான். 2வது பாயிண்ட், நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திறமையுடன் நடந்து கொள்வேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திறமையுடன் நடந்து கொள்வேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திறமையுடன் நடந்து கொள்வேன். அதான் திறமையுடன் நடந்துக்கிறது. முதல்ல நம்ம திறமையானவர்கள் தானா? நம்ம செய்யற தொழிலுக்கு நம்ம தகுதியானவர்களா? ஆசையும் கனவு லட்சியம் இருக்கு, அதற்கு தகுதி இருக்கா? சத்தியமா இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஜூம் வந்துருக்க மாட்டீங்க. 2வது விஷயம், சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டீங்க, யாராவது ஒரு உள்ள ரெஃபர் பண்ணி வந்துட்டீங்க. லாஜிக் என்ன தெரியுமா? உள்ள வந்துட்டீங்க, திறமை இருக்கா? தகுதி இருக்கு. தகுதியும் திறமையும் தானே உங்களை பணக்காரனை மாத்தோம். தகுதியை கொண்டு வந்துக்கலாம். சரியா? இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த 2025ல என்னோட ஒவ்வொரு ட்ரைனிங்லும் சொல்லப்படுற விஷயங்களை சரியா 100% கேன் டு ஆட்டிடியூட், அவ்வளவுதான். உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டீம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் பல 500 வருஷம் கொடுத்துட்டேன், நான் சொல்றதை செய்ய, அவ்வளவுதான். நீ ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, நான் சொல்றதை நீ செய்ய போற, அவ்வளவுதான். உனக்கு நீ வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எதுவும் இல்ல. முதல்ல என் மூஞ்சி நீ பார்க்கவே விடு, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா உரிமையோட சொல்றேன். நீ போடுற முட்டையும், நீ செய்யற வேலை செய்யாத தன்மையும் ரிசல்ட்டை கொடுக்கல. இதுக்கு மேலே நான் விட்டேன்னா அவ்வளவுதான். இப்ப லாஜிக் என்ன? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல என்னோட கண்ட்ரோல். இதை தான் நான் காலையில ஜூம்ல என் டீம் கிட்ட சொன்னேன். கரெக்டா இல்லையா? இன்னையில இருந்து தப்பா இருக்காங்க மக்களே, நான் தான் உன்னோட பாஸ். இது வரைக்கும் நீ என்னன்னோ பண்ணிட்ட, ஒரு டேஷன் நடக்கல. இன்னையில இருந்து இந்த இந்த செகண்ட்ல இருந்து நான் தான் உனக்கு பாஸ். பாஸா நினை. நான் பாஸ் இல்ல, பாஸா நினை. எப்ப நம்ம ஒருத்தர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாம போறோமோ காலியாக போறோம்னு அர்த்தம். காலியாயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வித்தவுட் ரிப்போர்ட்டிங் சக்சஸே கிடையாது. ஆர் ஸ்கொயர், ரிப்போர்ட் அண்ட் ரிவ்யூ, சக்சஸ் சிக்யூரிட்டி கொண்டு ஆர் ஸ்கொயர். ரிப்போர்ட் அண்ட் ரிவ்யூ. ஏன் ரிப்போர்ட் பண்ண முடியல? வேலை செய்யல. அப்ப வேலை செய்யறது தான் ரிப்போர்ட். ரிப்போர்ட் பண்ணும்போது எதை சரியா செய்யணும், இதை அதிகமா செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு மென்டார் சொல்லுவான். அதை வைத்து நாளைக்கு செஞ்சா நாளைக்கு பிசினஸ் நடக்கும். நாளைக்கு ரிப்போர்ட்ல கொஞ்சமாவது ரிசல்ட் இருக்கு. அதுக்காக சொல்றது ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு. இப்ப எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாரையாவது வித்தவுட் மென்டாரிங் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம். யாராவது ஒரு பாஸா நினைச்சு அவருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சோலோ ப்ரோனஸ் சொல்றேன், அதாவது சோலோ ஆண்டர்பிரினர்ஸ் சொல்றேன். எல்லா முடிவும் அவங்களே எடுப்பாங்க, அவங்க யார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன ஆகும்னா அவங்க தவறு தான் அதிகமாயிட்டே போகும். எதுக்காக எக்ஸாம் வைக்கிறான்?
நம்ம எழுதுறது சரியா தப்பா, எதுக்கு இன்டர்வியூ வைக்கிறான், நீ கத்துட்டு வந்தது சரியா கரெக்டா தப்பு, சரியா தப்பா, அத சொல்றதுக்கு ஒருத்தன், அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம சொல்றத சரி தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் ஆள் இல்லடா, நம்ம நடுத்தருதான். புரியுதா? அதனால செய்யற விஷயம் முதல்ல தகுதி இருக்கா, சரி தகுதியா வேணாம்ப்பா நீ வந்துரு ஜெயிச்சிருவ. ரெண்டாவது திறமை இருக்கா, இது ரெண்டுமே உருவாக்கி கொள்ள முடியும். தகுதியும் திறமையையும் உங்களால உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கு தேவை என்ன, என்ன என்ன மென்டார் சொல்லணும் அதை கேட்டு நடக்கும். அவன் ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ என்ன சொல்றியோ செய்யறேன், இதுதான் கேன் டூ ஆட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. சரியா? ரெண்டாவது விஷயம், என்னுடைய திறமைகள் மற்றும் திறன்களை நான் நம்புகிறேன். என்னுடைய திறமைகள் மற்றும் திறன்களை நம்புகிறேன். என்னோட திறமையும் திறன்களையும் நான் நம்புகிறேன். மூணாவது, நான் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன். நீங்க பெண்பால்ல கூட போட்டுக்கலாம் லேடிஸ். நான் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன். நான் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன். இது என்ன தெரியுமா? ஏன் வெற்றியோட நான் நிறுத்தாம என் மகிழ்ச்சியை போடுறேன்? செய்யற வேலையை மகிழ்ச்சியா செய்ய, இழவு விடு மாதிரி செய்யாதீங்க. மூஞ்ச பார்க்கவே முடியாது நம்மளால. முதல்ல ஹாப்பியா இருக்கு. அந்த சந்தோஷ மனநிலை தான், உற்சாக மனநிலை தான் காசை கொண்டு வரும். நீங்க எவ்வளவு வேணா கடன்ல இருக்கு கவலைப்படாதீங்க, ஆனா சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கடனை அடைச்சிரும். சரி, ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறதால அது சரியாயிடுமா? இல்ல யார்ட்டையாவது புலம்பிட்டே இருக்கிறதால சரியாயிடுமா? உள்ளுக்குள்ளே நினைச்சு 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 புழுங்கி 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 சரியாயிடுமா? தூக்கி எறிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ட்ரைனிங் என் வாழ்க்கையை மாத்தாலும் முடிஞ்சு. இந்த ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் என்ன, இந்த பயிற்சியில நான் எதை கத்துக்கிறோனோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். டவுட் இருந்தா சார்ட்ட கேட்பேன், என் வாழ்க்கையை மாத்திப்பேன். இந்த முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் சக்சஸ். ஒரே கண்டம் தான், ஒரே ட்ரைனிங் தான், ஒரே விஜய் பேக் தான். கேட்கறவங்க ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் கோடி சொன்னா கேட்டுட்டு இருப்பாரு, இன்னும் பல கோடி வேணும்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஒருத்தர் ஜீரோல இருப்பாரு, ஒருத்தர் நெகட்டிவ் தாட்ஸோட இருப்பாரு, ஒருத்தர் ஏன்டா வாழணும்னு இருப்பாரு, ஒருத்தருக்கு பணம் பத்துலயே நினைப்பாரு, ஏன்டா நான் படிச்ச அப்படின்னு கேட்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே கண்டென்ட் தான். இந்த ஒரு கண்டென்ட் வச்சு நீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்று. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், நான் சவால்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் சவால்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் சவால்களை நான் ஏத்துக்கிறேன்டா, வாடா இப்ப என்னடா பிரச்சனை, வாடா அக்செப்ட் பண்றேன்டா, வாடா. அதாவது ஒரு சேலஞ்ச் வருதுன்னா உங்களை திடமாக்குவதற்காக கடவுள் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. சேலஞ்ச் ஒன்னு போட்டு பாக்குற. என்னோட என்னுடைய நெட்வொர்க் குரு சொல்லுவாரு, ஆணி எதுக்கு அடிக்கிறது, ஆணி அடிக்கும் போது ஆட்டி பாக்குறோம், எதுக்கு ஆட்டி பார்க்கல, அது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஆட்டுறோம், காட்டுறது கடவுள். சரி, அந்த ஆணி தான் நம்ம உன்னை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஆட்டுறாரு. நீ உடனே ஆடிடாத, கீழே போட்டுற மாட்டாரு, அந்த ஆணி எடுத்து அடிப்பாரு. அடி வாங்க வாங்க நீ ஸ்ட்ராங்கா உள்ள போற, கண்டென்ட் உள்ள போக போக நீ ஸ்ட்ராங்கா மாறுவ. ஸ்ட்ராங்கா மாறின நீ ஸ்ட்ராங்கா திங்க் பண்ணுவ, ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்ப, ரிசல்ட் தான் ஸ்ட்ராங்கா வரும். அப்ப என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நான் வலுவாக வளர்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நான் வலுவாக வளர்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நான் வலுவாக வளர்கிறேன். என்ன வார்த்தை பாருங்க, வலுவாக வளர்கிறேன். நான் ஸ்ட்ராங்கா வளர்றேன், நான் ஸ்ட்ராங்கானவன் தான்டா. உங்களுக்குள்ள நீங்க பேசு, அதுதான் செல்ஃப் டாக். நீ உங்களுக்குள்ள பேசு. உலகத்தில் எவனும் பெரிய ஆள் கிடையாது, நாம தான்டா பெரிய ஆள், அவ்வளவுதான் சொல்றேன். தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை, வீழ்த்த முடியாத எதிரியா இருக்கும். அஞ்சாவது விஷயம் தெரியுமா, நான் சரியான முடிவுகளை தான் எடுப்பேன். நான் சரியான முடிவுகளை தான் எடுப்பேன். நான் சரியான முடிவுகளை தான் எடுப்பேன். இது அப்படியே இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சரியான முடிவுகளை தான் எடுப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் நம்புறேன், ஆமாண்டா நான் பண்ணதெல்லாம் கரெக்டா, என்ன பண்ணுன்றப்ப. அதான் சொல்ற மக்களை நல்லா கவனிங்க. உங்களோட வெற்றி எங்க இருக்குன்னா, நீங்க நினைச்ச செயல்களை செய்வதாலேயோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதாலே இல்ல. ரொம்ப பிளண்டர் பேரு. நான் நினைச்சதை செய்யறேன், என் வாழ்க்கையை நான் வாழ்றேன், இது பேரு வாழ்க்கையில பிளண்டர் அப்படின்னு. பிளண்டர்னா தப்பு அப்படிங்கிற. என்ன தெரியும், ஏன் தெரியுமா, நானும் அப்படிதான் இருந்தேன். எல்லாத்தையும் பண்ணேன். என்ன மாதிரி ஒரு ஒஸ்டா பிசினஸ் உலகத்துல எவனுமே பண்ண முடியாது. என்னை மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது. நான் சொல்றேன் பாரு, நான் எடுத்த பிசினஸ் முடிவுகள்லாம் பார்க்கும்போது இதை என்ன சொல்றது, நான் ஒரு மேனேஜ்மெண்ட் படிச்ச பையனா தெரியல, நான் ஒரு தொழில் முனைவர சொந்த ஆபீஸ் 9 ஆபீஸ் வச்சிருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. என்ன தெரியுமா தோணுது, இதை விட கேவலமா எவனும் பிசினஸ் பண்ண முடியாது, நீ எல்லாம் ஒஸ்டடா அப்படின்னு தோணும் எனக்கு. என்ன நினைச்சு அதுவும் உட்கார்ந்துருப்பேன். எப்ப நீங்க டீப்பா உங்களோட தவறுகளை உணர்கிறீர்களோ, நிறைய ஜென்மங்கள் உணர்றதே இல்லை, பண்றதெல்லாம் தப்பா இருக்கும், ஆனா அது சரி நினைச்சு வாழும் பாருங்க, அந்த ஜென்மங்களுக்காக சொல்றேன். பொதுவா பொதுவா சொல்றேன். நானும் அந்த ஜென்மத்துல ஒருத்தனா இருந்தேன். எப்ப தெரியுமா சரியான, என் வாழ்க்கை ஜீரோன பின்னாடி, இதற்கு அப்புறமும் கிடையாது, அவ்வளவுதான், கடல்ல முக்கிய ஆச்சு, இதுக்கு மேலே எந்திச்சு வர முடியாது. அந்த நேரத்துல கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு போட் அனுப்பிச்சு கூட்டு போனா எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு என்ன, ஏதோ எவ்வளோ ஏதோ ஒரு ஆப்ஷன்.
அப்பதான் நீ எப்ப வந்து கடவுளே ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னும் போது வர்ற மென்டார் இருக்காரு பாருங்க, அப்பதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என் வாழ்க்கையில ஜீரோவுக்கு போறதுக்கு இடமே இல்லை. உலகத்தின் எந்த மூலைக்கு ஓடுறது, அண்டார்டிகா ஓடுறதா இல்ல நெப்டியூன் யுரேனஸ்க்கு ஓடுறதா, நான் ஓடவே முடியாது. அப்ப இன்னையில இருந்து என் வாழ்க்கை ஜெயிக்கணும்னா நான் எடுத்த முடிவு ரெண்டு. ஒண்ணு, இந்த அம்மா கூடயே பயணிப்பேன். இந்த அம்மாவோட இருந்தா நான் உயிரோட இருப்பேன், அவ்வளவுதான். என் குருவை சொல்றேன். ஒரு 73 வயது என்னுடைய அமெரிக்க பெண்மணி, என்னுடைய குரு சொல்றேன். இந்த அம்மா நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். லாஜிக் என்னன்னா, இந்த அம்மா கூட இருந்தா உயிரோட இருப்பேன். ரெண்டாவது விஷயம், இன்னையில இருந்து என் வாழ்க்கை என்பது நான் வாடுற வாழ்க்கை அல்ல, நான் செய்யற செயல்கள் அல்ல. என் வாழ்க்கையை என் குரு கிட்ட ஒப்படைச்சு, அதுதான் தாழ்பணிதல் அப்படிங்கிறாங்க. சரணடைதல். ஒரு குரு கிட்ட என்னது, குரு என்ன, அதனோட அவரோட காலை தொட்டு கும்பிடுறது. எதற்காக நம்மளோட கல்ச்சர்ல காலை தொட்டு கும்பிடுறது இருக்கு? நம்ம ஏன் ஒருத்தங்க காலை ஏன் தொட்டு கும்பிடுவோம்? குழந்தையா இருக்கும்போது யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா காலில் விழுன்னு சொன்னாங்கன்னா ஒரு சந்தோஷம், அவங்க காசு கொடுப்பாங்க. அதை தாண்டி பெரிய 99% வீட்டுல இது நடக்காது. இப்போ வர்ற குழந்தைங்க எல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா வெளில ரூம் விட்டு வெளில வந்து கேட்கவே முடியும், வாங்கன்னு கூட கேட்க முடியும். ஒரு அன்புல எவனும் கேட்கவே மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. ஆமா வந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு காலகட்டம், என்னோட காலகட்டத்துல, எனக்கு வயசு 500 ஆகுது இல்லையா, அப்ப சொல்றேன், என்னோட அப்பா அம்மா யார் வந்தாலும் வெளில வரணும், நம்ம அவங்ககிட்ட பேசணும். என்ன அவங்க கேட்பாங்க, என்ன கண்ணா படிக்கிற, என்ன ஆக போற, நம்ம ஏதாவது சொல்லுவோம், இப்படி பண்ண அப்படி பண்ண பையன் நல்லா வருவான், ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதங்கள் என்னைக்கு நம்ம போய் காலை தொடுகிறோமோ, நாம நம்முடைய எல்லா விஷயத்தையும் அவங்க காலில் வைக்கிறோம். தட் மீன்ஸ் நான் உன்ன சரணடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான். குரு கிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன். என்னோட ஈகோவை, என்னுடைய மைனஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அப்ப சமர்ப்பிச்சு நான் குனிஞ்சிருக்கும் போது அந்த பெரியவங்க வந்து வாழ்த்துறாங்க, என் குரு வாழ்த்துறாங்கல்ல, எல்லாம் எல்லாம் கிடைக்கும் உனக்கு, நான் ஜெயிச்சிருவேன், ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. என்னைக்கு நீங்க மனதார ஒரு குரு கிட்ட சரணடைஞ்சு, முதல்ல உங்களுக்கு குருன்னு ஒருத்தங்க இருக்காங்களா, எல்லாத்தையும் கட்டி வச்சுணும்ல. அவங்ககிட்ட போய் அவங்க முன்னாடி போய் பேசக்கூடாது, அவங்க முன்னாடி அவங்கள பார்க்கவே கூடாது. குருவை நேரோட நேர் பார்ப்பதற்கே உனக்கு வந்து அருகதை கிடையாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். என் குருவை நானு கண்ணை பார்த்து ஒரு ஒரு 2 நிமிஷம் பார்த்தது கிடையாது, கடவுளரையே சொல்றேன். என் குரு வந்து கடவுள் மாதிரி. எனக்கு எனக்கு வந்து என்ன அது மனுஷி கிடையாது, தோல் போட்டு பழகிறதுக்கு கிடையாது, பக்கத்துல உட்காந்துட்டு கதை பேசுறது கிடையாது, சரியா காசிப் பேசுறது கிடையாது. என் குரு கடவுள். அது எனக்கு வாய்ப்பு கிடையாது. என் கடவுள் உண்மையாலுமே இந்த பிரபஞ்சம் உயிரோட இருப்பதற்காக அந்த இந்த மனுஷி அனுப்பிச்சிருக்கான். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப அன்னையில இருந்து அவங்க என்ன வாழ்க்கையை நினைக்கிறாங்களோ, என்ன என்னுடைய செயல்களை அவங்க டிசைன் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. இதுதான்டா அவனோட ரொட்டீன். வித்தவுட் ரொட்டீன் வி கான் சக்சீட். வித்தவுட் ரொட்டீன் வி கான் சக்சீட். எவன் ஒருத்தன் ரொட்டீனுக்குள்ள போறானா, நான் திரும்பவும் சொல்ற மக்களே, ப்ரொடக்டிவ் டைம் என்பது தங்க நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தங்க நேரம்னா யாருன்னு தெரியாதவங்க கோச் விஜய் பிரயாக் யூடியூப் சேனல்ல போயிட்டு, கோச் விஜய் பிரயாக் யூடியூப் சேனல்ல போயிட்டு கோல்டன் அவர்னு போட்டு பாருங்க, கோல்டன் அவர் விஜய் பிரயாக்னு போட்டு பாருங்க, வரும். அதை தயவு செய்து கடைபிடிங்க. நீங்க எந்த இந்த பேடு ட்ரைனிங் வர வேணாம், என்னோட மென்டாரிங்லாம் எடுத்துக்கவே வேணாம். உங்க எல்லாமே காம்ப்ளிமெண்ட், எல்லாமே ஃப்ரீ. அதை எடுத்து நீங்க வாழ்க்கையில உயர்ந்தது நிறைய பேர் அந்த மாதிரி ஜெயிச்சுங்க. லாஜிக் என்னன்னா, மார்னிங் 9 to 6 எந்த அளவுக்கு நீங்க ப்ரொடக்டிவிட்டியை போடும், எதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு படம் பாக்குறீங்க 3 மணி நேரம், டிக்கெட் வாங்கி உள்ள போய் சீட்ல உட்காடுறீங்க, இன்ட்ரோல் வரைக்கும் இருக்கீங்க, வெளில போறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, உள்ள வரீங்க, அடுத்த அந்த 3 மணி நேரம் உங்களை 1,5 மணி நேரம் உட்கார வைக்கிறானா இல்லையா, அது ஒரு பொய்யான ஊடகம் முன்னாடி இருக்கிறது, ஒரு செல்லுலாய்டு உங்களை 3 மணி நேரம் கட்டி போடுது. நீங்க எமோஷன் ஆகுறீங்க, அழுவுறீங்க. ஏன், அது ஒரு படம், அது ஒரு 150 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க, 200 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நடிப்பு. அந்த நடிப்புக்கே நீங்க அழுவுறீங்க. ஆனா உங்கள் வாழ்க்கையை நடிப்பா போயிட்டு இருக்கு, அதை ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் உங்களால 9 to 6 ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியல? ஏன் அவ்வளவு ஒரு டைலூஷன், டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன்? இது நம்மளோட பிசினஸ். 9 to 6 ரொட்டீனா இருக்கணும். நீங்கள் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. 4 மணிக்கு கோல்டன் அவர் அப்படின்னும் போது 4 to 5 என்ன பண்ணுற ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் 9 to 6 நீங்க பண்ண போறீங்க. அதுதானே கோல்டன் அவர். நீங்க ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்தது. என் டீம்ல வந்து காலையில கோல்டன் அவர்ல எழுதுறாங்க, நான் உலகத்தின் உச்சகட்ட காமெடியா தான், நான் டூ டூ லிஸ்ட் எழுதிட்டேன், நான் ப்ரியாரிட்டி செட் பண்ணிட்டேன், நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன், நான் அஃபர்மேஷன் சொல்லிட்டேன், நான் கோல் செட்டிங் எழுதிட்டேன், இதெல்லாம் சொல்றேன். ரைட்டு. இதெல்லாம் வச்சு 9 to 6 என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். என்ன டீச்சிங்கன்னு அப்படின்னு கேட்கல, கேட்பேன், மனசுக்குள்ள கேட்பேன். எப்படி வந்து வெக்கமே இல்லாம உட்காந்துருக்கீங்க, காலையில உட்காந்து 1 hour எழுதுறீங்க, நான் கோல் செட்டிங் எழுதி விட்டேன், இப்ப அந்த கோல் செட்டிங் என்ன எடு அப்படின்னு. டூ டூ லிஸ்ட் செய்து விட்டேன், டூ டூ லிஸ்ட் எழுதிட்டேன், சரி ஓகே, அந்த டூ லிஸ்ட் எடு, இன்னைக்கு ப்ரியாரிட்டியை செட் பண்ற, ரைட் எடு, உட்காரு. இப்ப மணி 12 ஆச்சு, காலையில 4 to 5 பொய்யா எழுதுனீ, அதை எடு. நீ எழுதுனதுக்கும் இப்ப நீ செஞ்சதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குன்னு கேளு. நம்ம குழந்தைங்களா நம்ம ஊரை ஏமாத்திட்டு தெரியறதுக்கு? சொல்லுங்க. அதை அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க.
நமக்குன்னு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எதிர்காலம் இருக்கு, பிசினஸ் இருக்கு. நம்மள நாமே ஏமாத்திக்கிறதுக்கு கோல்டன் அவர் பண்றோம். அதுல என்னத்த கீழ்ச்சி, என்னத்த கோல்டன் அவர்ல நீங்க கோல் செட்டிங் என்ன கோல் செட்டிங்? சரி, இயர் கோல் செட்டிங் எடுங்க. சிம்பிளான ஒரு விஷயம். 2025 உங்களோட இயர்லி கோல் செட்டிங் எடு. அதை மாசமா கன்வெர்ட் பண்ணி ஜனவரி என்ன ஆச்சு? 10 நாள் போச்சு. 10 நாள் என்ன பண்ணிருக்கேன் சொல்லு. போச்சு இல்ல. ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் 2020. சூப்பர், நல்ல விஷயம். மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், வெரி குட், சூப்பர். சொல்லுங்க, 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் எவ்வளவு சம்பாதிச்சேடு? சரி, 10 நாள் சம்பாதிக்க வேணாம், எஃபோர்ட் எடு. முட்டை, முட்டையில முட்டை, பெரிய முட்டை. ஆனா 10 நாள் போயிடுச்சு. இப்படியே போனா ஒரு மாசம் போயிடும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சப்கான்சியஸ்? எதுக்கு உங்களுக்கு கோல் செட்டிங்? எதுக்கு டூ லிஸ்ட், ப்ரியாரிட்டி, ரிவ்யூ அண்ட் ரிப்போர்ட்? ஒரு டேஷும் கிடையாது. ஏமாற்றத்தனம். இப்ப என்ன பண்ணணும்னா, இன்னையில இருந்து நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுங்க. உங்களோட மென்டாரோ, குருவோ, கோச்சோ யாரா இருந்தாலும், ஐயா என் வாழ்க்கையை அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டு, சரியா? நீ என்ன சொல்றியோ நான் இருந்து கேட்பேன். நீ குதினா குதிப்பேன். இந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நான் இன்றிலிருந்து தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையை வெளிப்படுத்துவேன். இன்றிலிருந்து நான் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையை வெளிப்படுத்துவேன். என்கிட்ட நெகட்டிவ்லாம் சொல்ல வேணும். சொல்லி என்ன போகுது? நெகட்டிவ் தான் உலகம் ஃபுல்லா இருக்கு. எனக்கு தேவை செயல் தானே. நீ செயல்ல பிளஸ் மைனஸ் என்ன, அதை அனலைஸ் பண்ணி பாசிட்டிவா மாத்தி தரேன். அப்ப நீங்கள் தன்னம்பிக்கையோட இருக்கணும், புலம்பிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நீங்க நேர்மறையா தான் இருக்கணும், பாசிட்டிவா தான் இருக்கணும். எது நடந்தாலும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும். உங்களை ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆகுச்சுன்னா அந்த நெகட்டிவா பேசக்கூடாது. அந்த நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப பேசும்போது என்ன ஆகுது? இன்னும் நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கிறீங்க. அப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு மென்டாலி கொடுக்கறதுல அர்த்தமே இல்லையே. எனது இலக்குகள் மற்றும் கனவுகளை அடைய நான் தகுதியானவன். என்னுடைய இலக்குகள் மற்றும் கனவுகளை அடைய நான் தகுதியானவன். எது நடந்தாலும் சொல்றேன், சத்தியமா உண்மையா குருவை தாழ் பணிந்து, ஐயா இதுதான் என் கோல் செட்டிங் ஐயா, இந்த வருஷம் இதை பண்ண போறேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிளஸ் எனக்கு இதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. முடிஞ்சிச்சு. அவன் பார்த்துப்பான். மேல இருக்கவன் பார்த்து பண்ற மாதிரி அவன் பார்த்துப்பான். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஒரு வருஷம் டார்கெட்டை போடு, ஒரு மாசம் டார்கெட்டை போடு, ஒரு வார டார்கெட்டை போடு, கோ டு லிஸ்ட் ப்ரியாரிட்டியை செட் பண்ணு, நைட்டு ரிப்போர்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணு. நான் இருக்கவன் கூட. நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க வாழ்க்கையில? எனக்கு என் அம்மா கிடைச்சாங்க, நான் வாழ்க்கையில நீ உயிரோட இருக்கேன். இல்லைன்னா சொர்க்கத்துல ஆவியா தான் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும். நான் உறுதியானவன். எந்த தடைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். நான் உறுதியானவன். எந்த ஒரு தடைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். நான் உறுதியானவன். எந்த தடைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். அவ்வளவுதான். இந்த சுய கட்டளைகளை திரும்ப 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 நம்ம சொல்லும் போது நம்மளோட வாழ்க்கை மாறுது. சரி, ஒரு விஷயம் சொல்ற மக்களே, எதற்காக இந்த சுய கட்டளைகளை சொல்லணும்? இந்த சுய கட்டளைகள் சொல்றதால என்ன யூஸ்? சொல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா நீங்க சுய கட்டளைகள் சொல்லணும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், இலக்குகளை அடையணும், கனவுகளை அடையணும்னா ஒரு மென்டல் இமேஜஸ் போடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். விஷன் போர்டுன்னு ஒரு விஷயத்த சொல்றேன். விஷன் போர்டு. நீங்க ஏன், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, என்ன மாதிரி கார் வாங்க போறீங்க, என்ன மாதிரி வீடு வாங்க போறீங்க, இதெல்லாமே உங்களுடைய ட்ரீம் எல்லாம், உங்கள் கனவுகளை, லட்சியங்களை, இலக்குகளை எல்லாம் ஏன் ஒரு போர்டா செஞ்சு, போர்டு விக்குது மக்களே, போங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோருக்கு போங்க, அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டுல நீங்க ஏன் ஒட்டி வைக்க கூடாது? சரி, எனக்கு போர்டு வாங்க கூட காசு இல்ல, ஒரு கூகுள்ல போயிட்டு நாளைக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நாலு விஷயம், எனக்கு சிங்கப்பூர் போகணும், லண்டன் போகணும், ஜூரிச் போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், ஏதாவது ஒண்ணு, ஏதோ ஒரு கண்ட்ரி. அது ஏன் அது ஒரே ஒரு பேஜ் எவ்வளவு போகுது? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், ஒரு A4 சைஸ்ல 1 கோடி பணம், ஏதாவது ஒரு கண்ட்ரி, உங்களோட காரு, ஒரு வீடு, இந்த நாலுமே A4 சைஸ்ல எடுக்க முடியும். ஒரு பேஜ் எடுக்கிறதுக்கு 10 ரூபா ஆகும் மக்களே. இந்தியா காசுல 10 ரூபா. 10 ரூபா. இதை ஒட்டி வைப்பீங்களா? கனவுகள் பெருசு. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், 10 ரூபாய்க்கு பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டேன். வாங்கிட்டீங்க, வாங்கிடுங்க, சத்தியமா வாங்கிடுங்க. இன்னொரு 5000 வருஷம் கழிச்சு வாங்க. விஷன் போர்டு சாதாரண விஷயம். இதெல்லாம் அதை நான் சொல்றேன் பாருங்க. எதுவுமே நான் தியரட்டிக்கலா பேசல. என் வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ண, எப்படி சரி பண்ணிக்கிட்டேன், சரி பண்ணிட்டு இருக்கேன், சரி பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நானும் மனுஷன் தான். இப்ப உங்களோட தன்னம்பிக்கையோட லெவல் எவ்வளவு இருக்கு? 100% இருக்கணும். அந்த 100% கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் முன்னாடி இதெல்லாம் சொல்றேன். அடுத்தது, அஃபர்மேஷனை திரும்ப 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 சொல்லும் போது அது ரீப்ரோகிராம் ஆகுது. நிறைய நெகட்டிவ், நிறைய நெகட்டிவ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நிறைய நெகட்டிவான மனிதர்கள் இவங்களோட இருந்து 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 நீங்க நல்லா கவனிங்க. உங்களோட அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க, என்ன மாதிரி சூழல்ல இருந்தீங்க,
இந்த ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி இதை கன்வெர்ட் பண்றது. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லும் போது உங்களோட ஆழ் மனத்துல போயிட்டு வெற்றிக்கான விதை துவப்படுது. சரி, அந்த அந்த விதை வெளியில வராம இருக்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு விஷயம் உங்களை ஜெயிக்க விடாம பண்ணுது, அது என்ன? சாட் பாக்ஸ்ல எழுத டைப் பண்ணலாமா? ஒரு விஷயம் உங்களை ஜெயிக்க விடாம பண்ணுது, அது என்ன? ஓ சார், ப்ளீஸ் ரிப்பீட் தி தேர்ட் அஃபர்மேஷன் அகெயின். அப்படியா? ஓகே, சூப்பர்ல. ரெண்டே ரெண்டு பேர் குட் ஈவினிங் சார், ஹாவ் அ டைரி, ஐ எம் டேக்கிங் நோட்ஸ். லேசினஸ். ரமேஷ்குமார் ஐயா சொல்றாரு லேசினஸ். வேற என்ன? ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. தெரிஞ்சிருச்சு இப்ப. லேசினஸ் உடைச்சிட வேண்டியதான். சரி, லேசினஸ் எப்படி உடைக்கிறது? காலைல உங்களால எந்திரிக்க முடியாது, சோம்பேறித்தனமா இருக்கீங்க. ரமேஷ் ரமேஷ் சாருக்கு நான் சொல்றேன், காலைல என்னால எந்திரிக்க முடியல சார். சூப்பர், ரைட். நாளைக்கு காலையில சிங்கப்பூர் ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீ சார். காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும் சார். 1:30 மணிக்கெல்லாம் போகணும். இப்ப லேசினஸ் எங்க போகுது? 1:30 மணியா? நைட்டோட நைட்டா போய் படுத்துக்கிற ஃப்ரீ டிக்கெட் சிங்கப்பூருக்கு. அப்பெல்லாம் லேசினஸ் வராது. ஏன் தெரியும்? ஏன் திரும்ப லேசினஸ் வருது? சீரியஸா இல்ல, கமிட்டடா இல்ல, போக்கஸா இல்ல. அடிப்பட்டதான் திரும்பும், அடிப்பட்டு தான் ஜென்மங்கள் திரும்பணும். அப்பதான் இந்த லேசினஸ் போகும். இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. டைம் இல்லாதால சொல்றேன், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஃபியர், பயம். யாருக்கு எல்லாமே தான். ஏதாவது தள்ளி போடுறதுல இருந்து எதெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ஓகே. அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபியர்ஃபுல் தாட்ஸ் வெளில வரும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலை கொடுக்குறோமோ, துணிச்சலா இல்லைனாலும் துணிச்சலான இருக்க மாதிரி பேசு ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஓவர் கமிங் ஃபியர், அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் சொல்றேன். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோத்துருவோமோ, எங்க ரிஜெக்ட் பண்றோனோ, அந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் என்ன, இதெல்லாம் இப்ப நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ அதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அச்சீவ் பண்றது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு மக்களே. இது நிறைய பேர் சொன்னதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஹீல் பண்ணும். சப்கான்சியஸ் மைண்டுக்குன்னு ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது உங்களுடைய பாடியா இருந்தாலும் சரி, உங்களுடைய தாட் ப்ராசஸ் மைண்டா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதோ, எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க அஃபர்மேஷனோ விசுவலைசேஷனோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்சியஸ் உள்ள இருக்கிற ஒரு பவர், அது அந்த ரியல் பவர் கால்டு ஹீலிங் பவர். சப்கான்சியஸ்க்குன்னு ஒரு ரியல் பவர் இருக்கு. அந்த ரியல் பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ரியல் பவர் எப்ப வேலை செய்தோ அப்ப நீங்க தொட்டதெல்லாம் துலங்குன்றாங்களே, அது மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ரைட். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய மனநிலையை மாற்றுவது எப்படி, சுத்தி இருக்கிற நெகட்டிவான சூழலை மாற்றுவது எப்படி? ஈர்ப்பு விதியோடைய ரகசியமே அதுதான் மக்கள். நெகட்டிவான பீப்புளோட இருக்கக்கூடாது, நெகட்டிவான தாட்ஸ்ல இருக்கக்கூடாது, நெகட்டிவான ஃபீலிங்ஸ்ல இருக்கக்கூடாது. நெகட்டிவ்னு ஒண்ணு இல்லை, அது பொய்ன்னு சொல்றேன். எப்பயுமே பிளாஷ்பேக் போகாது. நேத்து அப்படின்னும் போதே டேஞ்சர் தான், நாளை என்பதே டேஞ்சர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மென்டல் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு. the word called மென்டல் ரிப்பீட்டேஷன். எப்போ ஒரு தாட்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும், அதை சப்கான்சியஸ்குள்ள போடுறோம் அப்படின்னா அந்த தாட்ஸ் தான் உங்களுடைய ஹேபிட்டா மாறுது. மென்டல் ரிப்பீட்டேஷன். முதல்ல நீங்க காலைல எந்திரிக்கணும், லேசினஸா இருக்குன்னு நிறைய பேர் போட்டுக்கல, அதை சொல்றேன். நீங்கள் முதல்ல மனதளவுல நான் காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன் நினைங்களேன், அது ஒரு 21 தடவை சொல்லுங்க. காலைல எந்திரிப்பேன், காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன், காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன், காலைல 4 மணிக்கு தூங்கும்போது சொல்லிட்டு போடுங்க. நீங்க கரெக்டா அலாரம் 4 மணிக்கு எந்திரிப்பேன். ஒருவேளை 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு 3 நாள் சொன்னீங்கன்னா 100% நான் சொல்றேன், 4வது நாள் நீங்க 4 மணிக்கு எந்திரிப்பீங்க. மைண்டுக்கு எப்படா அலாரம் இருக்கு? இருக்க. ஏதோ ஒரு படத்துல யாரோ ஒருத்தங்க அழுகுறாங்க, நீங்க அழுகுறீங்க. ஒரு சோக காட்சி வருது, செத்தறான் ஒருத்தன் டம்முன்னு, ஐயோ, நீங்க அழுகுறீங்க உட்காந்து. அதாவது அப்ப ஏதோ ஒரு செல்லுலாய்ட பாக்குறதே உங்களுக்கு அழுகையை கொண்டு வருது அப்படின்னா அந்த மைண்ட் கன்சீவ் ஆகுது. ஒரு சோகம், ஐயோ செத்துட்டான்டா அப்படின்னு. ஆனா உண்மையாவ சாரான், உண்மையாலுமே செத்துட்டு நம்ம தான் நமக்கு ரிலாக்ஸேஷன் பேர்ல அந்த சாவர கதையை போய் பார்த்துட்டு. லாஜிக் என்னன்னா, இந்த மென்டல் ரிப்பிடேஷன்ல போட 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 என்ன வேலை செய்தாமா, சப்கான்சியஸ் ஐ ஸ்கொயர் ஃபார்முலால வேலை செய்யுது. சப்கான்சியஸ் மைண்ட் என்ன ஃபார்முலா வேலை செய்யுது? த வேர்ட் கால் ஐ ஸ்கொயர்ன்ற ஃபார்முலால வேலை செய்யுது. என்ன ஐ ஸ்கொயர் அப்படின்னு பாருங்க. இன்ஃபனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற
முடிவில்லாத ஒரு ஒரு அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா அறிவுன்னு வச்சுப்போம். ஒரு முடிவில்லாத அறிவுன்னு வச்சுப்போம். சரியான தமிழ் தெரியல எனக்கு. இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு. இந்த சப்கான்சியஸ் என்ன பண்ணுது? ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ணுது. இது பண்ணும்போது உங்களோட இலக்குகள் அடையும். செம பாயிண்ட் மக்கள் இது. இதை நான் கிளியரா சொல்லித்தரேன். அடுத்த ஜூம்ல சொல்லித்தரேன். இந்த சப்கான்சியஸ் எப்படி கனெக்ட் பண்ணுது? எதை கனெக்ட் பண்ணுது? சப்கான்சியஸ் ஏதோ ஒண்ணு கனெக்ட் பண்ணுது. அப்ப இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சலாம். என்ன தெரியுமா? இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம சப்கான்சியஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. எதனா ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ணுது. ஒண்ணு யூனிவர்சல் விஸ்டம் அப்படின்றது. அதாவது யூனிவர்ஸ் கொடுக்குற நாலேஜ். விஸ்டம் என்ற ஞானம், அறிவு இல்ல. சரியா? நாலேஜ் இல்ல, விஸ்டம். யூனிவர்சல் விஸ்டமுக்கும் இன்னொரு விஷயம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அதுதான் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம பிரபஞ்சத்துல இருந்து ஒரு ஞானத்தை, அறிவை, ஏதோ ஸ்கில்ஸை ஈர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த யூனிவர்சல் விஸ்டம் ஈர்க்கணும் அப்படின்னா அதை ஈர்த்து பிளஸ் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். இப்ப நம்ம என்ன மாதிரி சூழல்ல இருக்கோம்? நமக்கு பணம் தேவை அப்படின்னா நம்ம ஒரு தான் சொல்றேன், 1 கோடி தேவை, மாசம் 10 லட்சம் தேவை, இன்னைக்கு 35,000 தேவை அப்படின்னா 35,000த்துக்கான என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டிஸ் கொண்டு வர போறோம்? நம்ம பிசினஸ்ல என்ன செய்ய போறோம்? புதுசா என்ன செய்ய போறோம்? இருக்கிறத எதை மாத்த போறோம்? இருக்கிறது எதை மாற்ற போறோம்? புதுசா எதை ஆட் பண்ண போறோம்? எதை எடுக்க போறோம்? எதை டெலீட் பண்ண போறோம்? அதான் சொல்லுனேன், ஸ்டார்ட் பில்ட் அச்சீவ். ஸ்டார்ட் பில்ட் அச்சீவ். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் பேசிக். லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னு சொல்றேன். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? அலாரம் வைக்காமே தூங்குறோம். அலாரம் வச்சாலும் எந்திரிப்போமா? அலாரத்தை ஆஃப் பண்ணி ஸ்னூஸ் போட்டு தூங்கிடுவாங்க. ஏன்? அந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 8 மணி நேரம் தூங்கினாங்க. நம்ம கஷ்டப்படுற ஒரே விஷயம் என்னன்னா மொபைல் பார்த்து டயர்டாகி தூங்குறது. இதுதான் இப்போதைக்கு நம்ம படுற கஷ்டம். இல்ல நம்ம ஸ்ட்ரெஸ் நினைச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால தூங்காம இருக்கு. மொபைல் பார்த்துட்டு தூங்காம இருக்கு. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? மொபைல்ல வந்து ஒரு ரெமடிக்கு போறோம். அது எங்கேயோ கொண்டு போகுது. அதனால டயர்ட் ஆயிரும். 2:30 மணிக்கு தூங்குறோம். அப்ப எப்படி 4 மணிக்கு எந்திரிக்க முடியும்? இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்டோ சஜஷன் என்ன பண்ணுது? நெகட்டிவா வந்துடக்கூடாது அப்படிங்குது. இது இந்த இடத்துல செல்ஃப் டாக் பத்தி நிறைய நான் வீடியோக்கள் போட்ட மக்களே. செல்ஃப் டாக் விஜய் பிரயாகன் போய் சர்ச் பண்ணி பாருங்க. அது சொல்றாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் வருதோ அது உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும். இதை ப்ரொடெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். தேவையில்லாத மனுஷனை கொண்டு வராது. நல்லா கவனிங்க. இந்த உலகம் உங்களை சந்தோஷமா வச்சு பார்க்கணும், நிம்மதியா வச்சு பார்க்கணும், ஜெயிக்க வச்சு பார்க்கணும். உங்க வந்து உங்களோட வெற்றியை கொண்டாடணும், உங்களை ஷேர் பண்ணிக்கணும், உங்களோட சுமைகளை வாங்கிக்கணும், தாங்கிக்கணும், ஆறுதல் சொல்லணும், ஸ்ட்ராட்டஜி சொல்லணும், ஜெயிக்க வைக்கணும். அந்த மாதிரி உலகம் அது. அந்த மாதிரி உலகம் அது. சுத்தி இருக்கவங்க அப்படி இருக்காங்க. தேவை இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒருத்தர் புகழேணியில இருக்காரு அல்லது ஒரு டேலண்டா இருக்காரு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெண்மணி ஒரு டேலண்டான ஒரு பையன், சரியா? அந்த டேலண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா அறிவு என்பது இயல்பா கொடுத்தது. அவனோட நாலேஜ் உடைக்க முடியாது. ஒரு பெண் வந்து அதை உடைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரும் அவனை புகழ்றதோ அல்லது வேற பாசிட்டிவா போறதோ இந்த பெண்மணிக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அந்த பெண்மணி நினைச்சுக்கிறாங்க நான் தான் புத்திசாலி, இவனோட நான் தான் புத்திசாலி. இப்ப என்ன பண்ணும்? அவனோட அதிகமா சம்பாதிக்கணும், அவனோட புகழ் அதிகமா எடுக்கணும், அவனை விட அதிகமா நிறைய பேர் ஜெயிக்க வைக்கணும். இங்க வந்து இடத்துல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. நடந்த நிகழ்வை சொல்றாங்க. யார் யாரெல்லாம் அவன் கூட இருக்காங்களோ அவங்கள்ட்ட கூட பர்சனல் கான்டாக்ட் கிரியேட் பண்றான். அந்த அவனை வந்து யார் கொண்டாடுறாங்களோ ஒரு ஹீரோவா, ஒரு ரோல் மாடலா, இன்ஸ்பிரேஷனா, குருவோ, மென்டாரோ பாக்குறவனோட ஒரு 10 பேர்கிட்ட போய் இன்டராக்ட் பண்றாங்க. 10 பேர்கிட்டயுமே சில விஷயங்களை நெகட்டிவா சொல்றாங்க. கோடர் ஒரு பண்ணாலும் இப்படி சக்சஸ் வரும், காலைல எஞ்சா பண்ண முடியுமா, நான் பண்ண எனக்கு உடம்பு சொல்லாம போனதுதான் மிச்சம். இதே மாதிரி 10 பேர் சொல்லும் போது அதுல 4-5 பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, முதல்ல ஒருத்தங்க நம்மகிட்ட பேசுறது எதுக்காக? கோல்டன் ஒரு பண்ணுங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? இல்ல காலைல எந்திரிச்சா டயர்ட் ஆகுது, என்னால பண்ண முடியல, எனக்கு எதுவும் யூஸ் இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, எதுக்காக ஒரு நெகட்டிவா ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்லணும்ன்ற அறிவு கூட இல்லாத ஜென்மங்கள் என்ன பண்ணுது? ஒரு நாள் கட் ஆகுது, 2 நாள் கட் ஆகுது. இதுல இருக்கிற 50 to 60% பீப்புள் வந்து அதை செய்யாம போறாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தங்க நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது பாசிட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இல்ல அப்படின்னா இமீடியட்டா அவங்கள பிளாக் பண்ணும். அவங்க தேவையில்லை. ஏன்னா நெகட்டிவ் அவங்க கொண்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் கொண்டு வரும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நெகட்டிவ் நம்மளே நெகட்டிவா தான் இருக்கும், நம்ம சுத்தி இருக்கும் நெகட்டிவா இருக்கும், புதுசா வர்ற ஜென்மும் நெகட்டிவ் கொண்டு வருது. எப்ப நான் சொல்லணும், நல்லா கவனிக்க மக்களை, எப்ப நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும்? லாஸ்ட் பாயிண்ட், எப்ப ஜெயிக்கும்னா தேர்ட் பர்சன் ஒருத்தனை பத்தி பேசாம இருக்கும்போது ஜெயிக்கும். இப்ப நானும் ஒரு எக்ஸும் பேசணும் அப்படின்னா நான் அவங்கள பத்தி பேசணும், அவங்க என்ன பத்தி பேசணும். தேர்ட் பர்சனை பத்தி பேசணும் அப்படின்னா பாசிட்டிவா பேசணும். நான் வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், தேர்ட் பர்சன் பத்தி எப்படி பேசுறேன்?
என்னோட குரு மகத்தானவங்க, அவங்க தான் என் வாழ்க்கையை மாத்துறாங்க. பாசிட்டிவா பேசுறேன்னா இப்ப ஏன் இந்த கண்டென்ட்ட சொல்றேன்? அப்ப உங்கள்ட்ட பேசுறவங்க தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது பாசிட்டிவா பேசுறாங்களா அவங்கள அலோவ் பண்ணுங்க. நெகட்டிவா பேசுறாங்களா பிளாக் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு எக்ஸ வந்து தப்பா பேசுறவங்க உங்களையும் தப்பா தான் பேசுவாங்க. இது வேலை வெட்டி இல்லாத நிறைய ஜென்மங்கள். இவங்களோட எல்லாம் நம்ம டைம் பாஸ் பண்ண முடியும், டைம் வேஸ்ட் பண்ண முடியும். பிளாக், சிம்பிளி பிளாக் டவுன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் அவங்க போடுற மெசேஜ், அவங்க போடுற சாட், அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட இன்டராக்ஷன், இதெல்லாம் உங்களோட குரு மென்டார் கோச் வந்து உங்களை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸியா டைலூட் பண்ணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும். உங்கள் வாழ்க்கையில இந்த 2025ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை பேரை உங்க லைஃப்ல கொண்டு வரீங்கன்றது இல்ல, எத்தனை பேரை ரிமூவ் பண்றீங்க. ரிஜெக்ட் த பீப்புள். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ரிஜெக்ட் த பீப்புள். யாரெல்லாம் வேணான்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. இன்னையில இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும். தூக்கம் எல்லாத்தையும் தூக்கம். யார் காசு? நான் நிறைய பேரை பாக்குறேன். ஒரு தப்பான ஒரு லேடி இருக்கும், அது பண்ற பிசினஸ் எல்லாத்துலயும் பிராடத்தனம் பண்ணிருக்கும். அதையே நம்ம கூட வச்சு ஜெயிக்க முடியுமா? அவங்க ஃப்ராடுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நம்ம போய் பேசுறோம், பழகுறோம்? கர்டசியா, கர்டசி காலி பண்றோம். இமீடியட்டா ரிமூவ் பண்ணுங்க. ஒரு டாட் நடக்க போகுது. தப்பானவன் தெரிஞ்சு பயணிப்பது ரொம்ப டைம். சரியா? அதனால யாரெல்லாம் பிளாக் பண்ண போறீங்க? இன்னைக்கு உங்க மொபைல் எடுங்க, தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்குங்க. இவங்கெல்லாம் தேவையே கிடையாது. என்னைக்கு நீங்க பிளாக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் கான்டாக்ட்ஸ்ல 10 பேர் இருந்தாலும் போதும் மக்களே, அவங்க பாசிட்டிவானவங்களை வச்சு இவங்களோட எல்லாம் போராட முடியாது. மக்களை திரும்ப சொல்றேன், ஒரு மனசு அப்படின்றது ஒரு அழகான விஷயம். ராபின் சர்மா சொல்லுவாரு, ஒரு பூந்தோட்டத்துல இருந்து தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரோஜா மலர் செடியை நட்டு வச்சிருக்கீங்க. நைட்டு 1 மணிக்கு சவுண்ட் கேக்குது, ஒரு லாரியில வந்து சாக்கடையா கொட்டிக்கிட்டே போறாங்க. செப்டிக் டேங்க்ல உங்களோட ரோஜா செடி மேல கொட்டிக்கிட்டே ஒரு லாரி போகுது. நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு கேக்குது. என்ன ஆவீங்க? பயங்கர எமோஷன் ஆவீங்க, கத்துவீங்க, கோவப்படுவீங்க, போயிட்டு அந்த லாரி டிரைவர் அடிக்க போறீங்க, லாரி வெள்ளத்துல போறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண, ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க, ஆக்ஷன் பண்றீங்க. சரி, ஒரு 1/4 கிலோ பிளேடு, ஆணி, குண்டூசி இதெல்லாம் போட்டு சாப்பிட ஒருத்தர் கொடுக்குறாரு, சாப்பிடுவீங்களா? ஏன்? அது வயிற்றுக்குள்ள முதல்ல வாயை கழிக்கும், அப்புறம் குடலை கழிக்கும், வயிற்று கழிக்கும், எல்லாம் கழிக்கும். அப்ப அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தெரியுது. அதை விட மோஸ்ட் டேஞ்சர் என்ன தெரியுமா? உங்களுடைய மலர் தோட்டம் என்பது உங்களோட மைண்ட். அதுல ஒருத்தங்க நெகட்டிவா போட்டுட்டு போகும்போது நீங்க ரியாக்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணா நீங்க நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. உங்களோட மலர் தோட்டம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, மனசுக்கு அவ்வளவு சாஃப்டான விஷயம். கண்ட விஷயங்கள் உள்ள விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில தேவையற்றவர்களை உள்ள விடாம இருந்தாலே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதுதான். அதனால ஜோசப் முஃபியோட நம்ம வந்து 10 விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஹோப்ஸோ நாளைக்கு காலையில, சரியா, இந்தியா டைம் 5 மணிக்குன்னு நினைக்கிறேன், இந்தியா டைம் 5 மணிக்கு கோல்டன் அவர் முடிஞ்ச பின்னாடி 5 to 6 வந்து இந்த பேர் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே நான் இப்படி பிராக்டிக்கலா உங்களுக்கு செய்ய வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் நானு. அஹ் எல்லாருமே நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட குரூப்ல. அல்லது இதை நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல போயாவது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத சொல்வீங்க நம்புறேன். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொல்லுங்க, உங்களுடைய ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு விளம்பரம்லாம் இல்லை எனக்கு. இதை நீங்க சொல்லும் போது மத்தவங்களுக்கும் இந்த வியூல இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. ஒரே கண்டென்ட் வேற வேற மாதிரி யோசிக்க முடியா? அதனால நீங்க உங்களை வெளிப்படுத்து. இது வந்து ஃபீஸ் வாங்கிக்கலாம் நான் பேசுறேன், சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆழ் மனசு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி 2025ல நீங்க கோடீஸ்வரனா மாறும். அதற்கான ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாளைக்கு ஜூம்ல எப்படி வந்து இதை நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்றத சொல்லி தரப்போம். பிரபஞ்சம் பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன்.